சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பிஸ்கெட் கேக் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் வச்சு நம்ம கேக் பண்ண போகிறோம். ஹாப்பி பிஸ்கெட் அதுக்காக நான் எடுத்திருக்கேன். 4 பிஸ்கெட் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ரெண்டு பாக்கெட் போட்டு நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு பவுலில் இதை மாற்றிக்கலாம். நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொக்கோ பவுடர் ஒரு ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 3/4 ஸ்பூன், சோடா உப்பு அது 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதுலேயே பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பால் நம்ம சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். பத்தலை. நீங்கள் ஃபஸ்ட்டே அதிகமாக பால் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாட்ட ஆகிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டா. கேக் டின்னில் நல்லா எல்லா பக்கமும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக்கு வந்து ஒட்டாமல் வரும். நீங்கள் இதுக்கு பதிலாக மாவு கூட மைதா மாவு யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மாவு கூட இதில் போட்டுக்கலாம். பட்டர் சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ வந்து கேக் டின்னில் இதை மாற்றிடலாம். முக்கால்வாசி நீங்கள் கேக் டின்னில் ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. பொங்கி வரும். அதனால் கீழே ஊற்றிடும். அதனால் முக்கால்வாசிக்கு ஊற்றிக்கோங்க. கேக் டின்னில் ஊற்றியாச்சு. நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் இருந்தால் ரிலீவ் ஆகும். உப்பு போட்டு அதுக்கு மேலே ஸ்டாண்டு வச்சு ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து கேக் டின்னை வந்து இதில் வச்சிடலாம். எந்தோன்னா அடிக்கடி பார்த்துக்கோங்க. கேஸ்கட்டு போடாதீங்க. கேக் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. இப்போ வந்து இதுக்கு மேலே க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். இதுக்கு மேலே விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த பிஸ்கெட்னாலும் வச்சு செய்யலாம். இதே மெத்தடு தான். இதுக்கு இப்போ நீங்கள் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா உப்பு இருந்தால் கூட ஈனோ சேர்த்துக்கலாம். க்ரீம் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து மேலே கொக்கோ பவுடரை ஒரு சல்லடையில் போட்டு கொஞ்சமாக
பசங்களுக்கு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் எந்த பிஸ்கெட்னாலும் எடுத்துக்கலாம், ஒரே மெத்தட் தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. பாருங்கள், கத்தி எவ்வளோ சாஃப்டாக போகுதுன்னு. சாக்லேட் கேக் மாதிரியே இருக்குல்ல. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.